அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்வதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எல்லாரும் கவனமாக இந்த சத்தியத்தை கேளுங்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சத்தியம் ஒவ்வொருவருக்கென்று பிரத்யேகமாக பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பேசப்படுகிற காரியம்தான். நம்முடைய ஜீவிதங்கள் எப்படி இருக்கிறது, நாம் இயேசுவை எந்த விதத்திலே நாம் வந்து அவரிடத்திலே அவரை தொழுது கொள்கிறோம், அவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம், அவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறோம், எந்த காரியத்திற்கு நாம் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆனால் நாம் அந்த நன்மைகளை நாம் நினைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதித்தால், அவரை தொழுது கொண்டால், அவருடைய சமூகத்தில் நின்று நாம் பக்தியோடு அவருக்கு செலுத்தும் புதிய ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படும். ஆனால் நாம் நன்றி அறிந்தவர்களாக இருக்கிறோமா, நன்றி உள்ளவர்களாக காணப்படுகிறோமா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பது கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களிலே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவன் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளை பார்த்து, தேவன் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகளை பார்த்து நம்முடைய மனதிலே என்ன செய்கிறோம்? நமக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, நமக்கு இது கொடுக்கப்படவில்லையே, நமக்கு இது கிடைக்கவில்லையே என்று பலவாறாக நாம் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஜெபத்திலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் சொல்வதை விட தேவைகளை மாத்திரம் நாம் என்ன செய்கிறோம்? அதிகமாக தேவனிடத்தில் கேட்கிறோம். தேவைகளுக்காக மாத்திரம்தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதிலே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதிலே நாம் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்பதில்லை. அல்லேலூயா. மனதின் அடித்தளத்தில் இருந்து நாம என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட மன்றாட்டோடு ஜெபங்களை நாம் ஏறெடுத்து என்ன பயன் என்று சில நேரத்தில் என்ன செய்கிறோம்? சலித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். காரணம் என்ன என்றால், நம்முடைய தேவைகள் எல்லாம் சுய தேவைகளாக காணப்படுகிறது, மாம்சத்தின் தேவைகளாக காணப்படுகிறது, இவ்வுலக வாழ்வின் தேவைகளாக காணப்படுகிறது. மற்றவர்களிடம் இயேசு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார் என்று நாம சொல்வதற்கு தயக்கமாக காணப்படுகிறதற்கு காரணமே இதுதான். காரணம் என்ன? நம்மிடத்திலே நாம் நிறைய குறைகளை வைத்திருக்கிறோம். நாம உண்மையாக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பது கிடையாது. நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் நாம ஜெபிக்கிறோம், உலக தேவைகளுக்காக. இது என்ன என்று சொன்னால், இதுதான் நன்றிக்கேடு என்று சொல்லுகிறதானே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மோசமான ஒரு வியாதி. இந்த நன்றிக்கேடு, நன்றி அறிதல் இல்லாதபடி நன்றி கெட்டவர்களாக நாம் காணப்படும் பொழுது இது என்ன நோய்னு சொல்லப்படுதுன்னா வலிப்பு நோய். என்ன நோய்?
வலிப்பு நோய் உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? வலி விட்டு விட்டு வரும். அது மாதிரிதான் நாம விட்டு விட்டு ஆண்டவரை என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். இதனால அந்த நோய், இந்த வலிப்பு நோய் என்கிறது வந்துவிடுது. வலிப்பு நோய்னா நீங்க பாக்குறது மாதிரி மனுஷன் உடம்புல வர்ற அந்த வலிப்பு நோய் மாதிரி இல்லை. இது ஆவிக்குரிய வலிப்பு நோய். இது ஆவிக்குரிய வலிப்பு நோய். அவங்களுக்கு செய்தார். எனக்கு பின்னால வந்தவங்க, நான் அந்த சபையில இத்தனை வருஷமா இருக்கேன், ஆனா அவங்க இப்பதான் வந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, நமக்கு கிடைக்கலையே. ஒரு கொடுத்துட்டியா? அதனால நாம இந்த ஆண்டவரத்துக்கு நிறைய அற்புதங்களை செய்திருப்பாரு, அதிசயங்களை செய்திருப்பாரு, நிறைய உதவி செய்திருப்பாரு. அதெல்லாம் மறந்துச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதை மறந்துட்டு மீண்டும் நாம முழுமுறுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த வலி, விட்டு விட்டு வரக்கூடிய வலி. நாம நம்முடைய தகுதியை நாம புரிந்து கொள்ளும். இந்த நம்முடைய தகுதியை நாம புரிந்து கொள்ளும். நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் மீட்கப்பட்டோம், எந்த விதமாக ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார், இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொள்ளாதனாலதான் என்னது வருது? இப்படிப்பட்ட வலிப்புகள் வருகிறது. நாம பாவ சேர்க்கையிலிருந்து வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மீட்டார். அல்லேலூயா. அடிக்கடி நான் நினைத்து பார்ப்பேன், அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். பாவத்திலே வாழ்ந்த என்னை ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தாலே கழுவி மீட்டெடுத்தார். மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, வாயில் என்னை ஊழியத்திற்கு அழைத்து ஊழியம் தந்தார். நான் அதற்கு தகுதி உள்ளவனா என்று பல முறை நான் ஆண்டவரிடத்திலே என்ன செய்திருக்கிறேன்? நான் கேட்டிருக்கிறேன். தகுதியே இல்லாத ஒருவனை ஆண்டவர் அழைத்து பரிசுத்தப்படுத்தி ஊழியத்தை தந்து ஊழியம் செய்ய என்று சொல்லுகிற என்னுடைய அழைப்பு ஒரு மகத்தான அழைப்பு. இந்த ஒரு காரியத்திற்காக, நம்மை பாவ சேற்றிலிருந்து நம்மை விடுவித்த அந்த ஒரு காரியத்திற்காக ஆயுள் முழுவதும் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன். நான் நினைத்து பார்ப்பேன், அன்று உள்ள வாழ்க்கை, இன்றும் உள்ள காரியங்களை நான் நினைத்து பார்ப்பேன். அன்று நான் எப்படி இருந்தேன், ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி பேசினேன். நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே, ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திலே பிறந்த நான், ஆனால் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் சென்ற போது கூட என் ஆண்டவர் என்னை தேடி வந்து அவர் என்னை கழுவி அணைத்து என்னை சுத்தப்படுத்தினாரே. இதற்காக என்னுடைய வாழ்நாளெல்லாம் அவருக்காக நான் அர்ப்பணித்து, ஒரு அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்கிறேன், ஒரு வாஞ்சியோடு ஊழியத்தை செய்கிறேன். என்னை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவருக்கு நான் எவ்வளவு உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டுமோ அவ்வளவு உண்மை உள்ளவனாக நான் வாழ பிரயத்தனப்படுகிறேன். பரிபூர்ணமா நான் உண்மையா ஆண்டவருக்கு இருக்கேன் என்று சொல்றதை விட கடைசி வரை ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும்னு வாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு. அல்லேலூயா. ஏதோ நம்மை ஆண்டவர் ரட்சித்ததினாலே நாம் தேவனுக்கு பெரிய நன்மை செய்து விட்டோம் என்று நினைக்காதபடி, நம்மை ஆண்டவர் ரட்சித்ததினாலே நாம் இன்று பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனை ஒரு குடும்பம் சந்திச்சு, தோட்டத்துல பசி பஞ்சமா நல்ல ஆடைகள் இல்லாம இருந்த அவனை, அந்த குடும்பம், தாய் தகப்பன், அவன் ஒரே மகா வாலிப பிள்ளை, அவன் அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு வீட்டுல அவனை நல்லா குளிப்பாட்டி நல்லா செய்வதெல்லாம் எல்லாம் பண்ண வச்சு அவரை புது ஆடையை கொடுத்து நல்லா மத்தியானம் ஒரு பெருந்த கொடுத்து முடிச்ச உடனே அவன், உங்க மகளை என்ன கட்டித்தாங்களான்னு கேட்டான். இருக்கீங்களா, கேட்கீங்களா,
சத்தத்தையே காணும். ஹலோ, உங்ககிட்டதான் பேசுறேன். இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. இருக்கு இருக்கு. நான் ஒருவேளை நித்திரை அடைந்து விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதனால அவன் கேட்டது அவனுக்கு தகுதியா? கேட்டது அவனுக்கு தகுதியா? யாரும் பிடிச்சாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே இருந்த நம்மை ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தேவனுடைய சமூகத்திலே நம்ம இருந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நாம் அவரிடத்திலே நாம என்ன கேட்கிறோம்? ஒருத்தருமே கேட்பாங்க. சிலவங்கெல்லாம் ஜோபம் எப்படி போய் ஜோபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, நான் ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறேன், இப்படி முன்செல் சமூகம் முன்செல் அங்க போய் நீ அவருடைய வாய் இல்லை என்று சொல்லாதபடி அவருடைய வாயை கட்டி நான் கேட்பதற்கு முன்பதாக 1 லட்சம் ரூபாய் கட்டுக்கிட்டா எனக்கு எடுத்து வச்சிடணும். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுன்னு சொல்லி ஜெபம் எடுத்து இன்னும் சிலவங்க இருக்காங்க. ஆண்டவரே, 11:30 என்ன கடத்தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் 11:30 தாண்டி பேசிட்டு போக கூடாதபடி அவருடைய வாயை அடைத்து சீக்கிரமாக நான் சபையை விட்டு கடந்து சென்று அந்த கடன் வாங்க. நீ கடன் வாங்க போவதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார். நீ லட்சமா கடன் வாங்கி ஏற்கனவே நீ வாங்கின கடனை நீ கட்ட முடியாம தவிக்கிறதுக்கே காரணம் என்ன? நீ கர்த்தரை தேடாதபடினாலே, கர்த்தரை நீ ஒழுங்கா கேட்காதபடினாலே, தேவனுக்கு முன்பாக ஒழுங்கா நடக்காதபடினாலே நீ கடனாளியா இருப்பாய் என்று ஆண்டவர் எப்ப சொல்றாரு? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனான். கீழ்ப்படிந்தால் நீயோ ஜாதிகளுக்குள்ளே கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அதான் நமக்கு கொடுத்திருக்கிற பிளஸிங், வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை மீறி நாம செயல்படுவதனாலே, ஆண்டவரை தேடாதபடினாலே நாம் என்ன கடனாளிகளா இருக்கிறோம், கடன் வாங்குவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமாய் காணப்பட வேண்டும். தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிறோம். நாம ஜெபிப்பதெல்லாம் இப்படிதான் நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ சித்தத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நான் வாசிப்போமே, இன்மைக்காக மாத்திரம் என்ன சொல்லப்படுகிறது? இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் எப்படி இருப்போம்? பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று. நம்மை ரட்சித்த அந்த ஆண்டவருடைய கிருபை, அந்த கிருபையின் விலை மதிப்பு நமக்கு தெரியாதபடினாலே நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் இப்படி நடந்து கொள்கிறோம். அவர் எப்படி நம்மை ரட்சித்தார்? யோசிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க யோசிப்பாங்க. நான்லாம் சில வேளைகளில் அதை நினைச்சு யோசிப்பேன். எப்படி நான் வாழ்ந்தேன்? என்னையும் ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்தாரே. சாவுக்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது, மரணத்துக்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கை. ஆனால் அதையும் ஆண்டவர் மாற்றி என்னை என்ன செய்திருக்கிறார்? தேவ சமூகத்திலே சாட்சியாக கொண்டு வந்து எடுத்திருக்கிறார். என்னுடைய இருந்தவங்க எல்லாம் செத்து போனாங்க. சாதாரண சாவல்ல, பாம் போட்டு அந்த பாம்புல அவன் சாவல பிறகு அவனை வெட்டி கொண்டதும் உண்டு. என்னுடைய நண்பனை அவன் வீட்டு அந்த என்ட்ரன்ஸ் ஸ்லாப்ல மேல உட்கார்ந்து அவன் புல்லட்ல வீட்டுக்கு முன்னால பைக்கை நிப்பாட்டம் துள்ளி குதித்து அவனுடைய தலையில் விட்டான். விழுந்த வெட்டுல அவன் கண்டு 2 கண்ணும் தெரிந்து உணர போயிடுச்சு. இப்படிலாம் சாவுகள். நான் கர்த்தர் என்னை இதுவரையும் சாவுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை.
அல்லேலூயா. என்னை தண்டியாமல் என்னை ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து பாவத்தை மன்னித்த ஆண்டவர். அதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம்? ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார், இதை நாம் அறிய வேண்டும். ஏசாயா 51:1 சொல்கிறது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்களையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்களையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று ஏசாயா 51:1 சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யார் என்பதை பற்றி ஒரு சரியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய தகுதி என்ன? நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை என்று அந்த எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய மனதிலே காணப்பட வேண்டும். இதுவரையிலும் நாம் நிர்மூலமாகவில்லை. இந்நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை கட்டி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். இது தேவனுடைய கிருபை. கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். அதை விட்டு நான் ஜெபித்தேனே, முருகன் நான் ஜெபித்தேன், எனக்கு அதை தரல, ஆனா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நான் காரு கேட்டேன், எனக்கு காரு தரல, பாசுக்கு காரு கொடுக்குறாங்க. நான் வீடு கேட்டேன், எனக்கு ஆண்டவர் கட்டி தரல, ஆனா அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. என்ன முருமுருக்கு? நான் அதை கேட்டேன், இதை கேட்டேன், எனக்கு தரல, ஆனா அதை அவங்க. நாம தேவ சமுத்திரம் எப்படி நினைக்கும்? பாடுங்கன்னா நான் பாட மாட்டேன், அவங்களும் பாடுவாங்க. ஜெபிங்க, நான் ஜெபிக்க மாட்டேன், அவங்க ஜெபிப்பாங்க. ரசவாங்க அவங்க போடுவாங்க, எனக்கு கருத்து இருக்கு, வீட்டு வாடகை இருக்கு, நம்முடைய தேவைகளும் எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டவருக்காக தேவ சமுத்திரம் இருக்கு. நம்ம மற்றவங்களை தானே நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க, அவரு சொல்றாரு, நான் வாயை திறக்க மாட்டேன், ஆசீர்வாதம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில இப்படிங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை மீட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:4 நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு, அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அதை நல்லா தெளிவா வாசிங்க. நாம் கவலையற்று இருப்போமானால், நாம் கவலையா இருப்போமானால் இல்ல, கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்ப்போம் சொன்னா, ஆளோட்டிகளாலே பார்வோம். ஆளோட்டினா என்னது? சூப்பர்வைசர்கள் மற்றும் உள்ள அடியாட்கள் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை அடிச்சு உதைச்சி செங்கல் அறுக்கும் வேலை வாங்கினார்கள். ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். தேவன் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு மோசே, அவனுக்கு துணையாக ஆரோன் இவர்களை அனுப்பி பெரிய அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும்
பார்வோனை மிரட்டி அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டார். பார்வோன் ஒரு வேண்டாம இருப்பான். சாத்தான் வரையில் போய் விழுந்துட்டா அவங்கிட்ட இருந்து நம்ம மீட்கிறோம் என்று சொன்னால் அவன் உடனே சந்தோஷமா நீ போயிட்டு வர அவன் அனுப்ப மாட்டான். அவன் வேண்டாம் வருவான் தான் நம்மள அனுப்புவான். வேண்டாம் வருவா அனுப்பிட்டு பின்னாலேயே வந்தான் பார்ப்போம். நல்ல கவனமா கேளுங்க. வேண்டாம் இருப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு பின்னாலேயே வரும். எங்கேயாவது போய் நிற்க மாட்டாங்களா? அங்க வச்சு ஒரு மடக்கிடுவோம் அப்படின்னு வராங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புத அடையாளங்களோடு மீட்கப்பட்ட ஜனங்கள் வந்தா அங்கு செங்கல் பார்வோன் பின்னால் விரட்டான். அவன் ஆஹா மாட்டிக்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அவங்களை என்ன பண்ண பாருங்க. ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிரித்து தம்முடைய ஜனங்களை அந்த செங்கடல் வழியாக வழி நடத்தி அவர்களை செங்கடலை கடக்க பண்ணிவிட்டு வந்த எதிரிகளை செங்கடிலே செய்தாரு. நடுக்கடல்ல கவிழ்த்து போட்டார் எதிரிகளை. இந்த ஒரு காரியத்துக்கு நல்ல யோசிப்பாங்க. இந்த ஒரு காரியத்துக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை தவிர, ஆண்டவரை துதிப்பதை தவிர, அன்னைக்கு அந்த வெளியில அந்த எதிர தப்பிச்சு வந்த உடனே ஏப்பா மிரியாமும் எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி துதித்து எதிர்த்தாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அன்னைக்கு ஆடிப்பாடி துதித்தாங்க. அந்த சந்தோஷத்துல முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஞ்சம் தூரம் போன உடனே தண்ணி இல்லை. உடனே என்னது? முறுமுறு, வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோய் இருக்க விசுவாசிகளுக்கு இதுதான் பிரச்சனைகளை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த வலிப்பு வெட்டிடும். நீ பிரச்சனைகளை பார்த்த உடனே முந்தின அற்புதத்தை நினைக்கப்பாரு. இயேசு உனக்கு முந்தி செய்த அற்புதத்தை நினைக்கப்பாரு. நான் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தா, இது என்ன, இது ஒன்றுமே இல்லை, இப்படி நீ நினைச்சா கர்த்தர் உன்னை நினைச்சுவாரு சீயோனுக்கு நடத்துவார். அல்லேலூயா. பரலோகத்தின் பிள்ளைகளாக உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. நீ அப்படி செய்யாம நீ என்ன பண்ற? அதுதான் நம்ம பாக்குறோம். அவர் சொல்றாரு, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவி வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற பெரிதான ரட்சிப்பு பெற்றோம்னா எப்படியாவது நாம சாட்சி சொல்கிறோம். ஆனா வெரி சிம்பிள், வெரி ஈஸியா மறந்துடும். அத மறந்து போகிறோம். எபிரேயர் 5:9 நம்ம வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 5:9 நம்ம பார்த்தோம்னு சொன்னா அங்கு பார்க்கிறோம், தாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நித்திய ரட்சிப்பு, நேற்று பெற்ற ரட்சிப்பு அது ஒரு இடத்துல இருந்து, இன்றைக்கு பெறுகிற ரட்சிப்பு இது ஒரு காரியத்திற்காக. ஆனால் நித்திய ரட்சிப்பு நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. அனுதினமும் ரட்சிப்பு, அனுதினமும் ரட்சிப்பு. அதான் விசுவாச வாழ்க்கை, அதான் விசுவாச வாழ்க்கையினுடைய அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நான் சொன்னபடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நினைத்து பார்க்கவில்லை. அல்லேலூயா. இவங்க கொஞ்ச தூரம் போன உடனே அப்படியே எல்லாம் தட்டுவிட்டுகளோடு தானே வந்தாங்க. ஊரை காலி பண்ணிட்டு போகும்போது எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்து புதுசா ஜாமான் வந்தாங்க. எல்லாம் தட்டுவிட்டுகள் தான் எடுத்து போனாங்க. அதை தூக்கி அப்படி இறைச்சி பாத்திரத்தை அப்படி தூக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து நாங்க எப்படிலாம் இறைச்சி சாப்பிட்டோம். இப்போ வனாந்தரத்துல கிடக்குமே ஒப்பாரி, ஒப்பாரி என்னைக்கு ஓய்கிறதோ, உன் புறம்பல் எப்போ ஓய்கிறதோ அப்பதான் கர்த்தர் உன்னை கூட உன்னை ஆசீர்வதிப்பார். நீ முழுமுடிட்டே இருந்தா உன் வாழ்க்கையில ஒரு நாள் ஆசீர்வாதம் பெறவே முடியாது. நீ என்ன புத்தகத்துல நீங்க 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பாப்பீங்கன்னா அங்க நம்ம பாக்குறோம் 4 இருந்து 6 வருஷத்துல வாசா அவங்க என்ன பண்றாங்க, அங்க உட்கார்ந்து அதான் சொல்லி அழுறாங்க. ஐயோ நாங்க இருக்கல, என்னமா
என்னம்மா சாப்பிடும். அங்க கீரைகள் பொம்மட்டிக்காயிலும் என்னெல்லாம் கிடைச்சது, பூண்டுகள். இதெல்லாம் சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார். அல்லேலூயா. இன்னொரு பக்கத்தில் வந்து எங்களுக்கு இறைச்சிகளை ஆண்டவர் காடைகளை கொண்டாந்து போட்ட காடைகளை, கடல் அலை போற காடைகளை கொண்டு வந்து அம்பாரமா குவிச்சு தின்னுடாங்க. தின்னுட்டு மூச்சு முட்டி செத்துமா. தின்னுட்டு நீ யார சோதிக்கிற, உன்னை எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களோடு உன்னை காத்து வழி நடத்தினான். அதை நினைத்து வீணா பொருள்படுத்த வலிப்பு நோய் உனக்கு வந்து மூக்கு முட்டை தின்னுட்டு பிறகு என்னையணும் மூச்சு போய் பெட்டில கிடப்பியோ பிரேத குழியில கிடப்பியோ தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு நீ மகிமை செலுத்து. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை வழிநடத்தி வருகிற பாதைகளை நீ நினைத்திருப்பார். வெறும் உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் நீ இயேசு கிறிஸ்துவை நம்பி ஜீவிக்காத. இயேசு கிறிஸ்துவை நம்புவது அவர் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நேற்று என்னை இதிலிருந்து ரட்சித்தார், இன்று இதிலிருந்து என்னை ரட்சிப்பார், நாளை என்னை ரட்சித்து என்னை பரவ கொண்டு போய் சேர்ப்பார் என்ற ஒரு விசுவாசம் உனக்கு வேண்டும். நீ அப்படி இல்லாதபடி சொல்றோம், நீ முன்னிட்டே இருந்தோம். 6 லட்சம் பேர், நல்லா கவனமா கேளுங்க, எத்தனை லட்சம் பேர்? 6 லட்சம் பேருக்கு மேலான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். கானானுக்குள்ள போனது எத்தனை பேர்? அது எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க ஏன் விசுவாசியா இருக்கோம்? நீங்க பாஸ் நீங்களே சொல்லிருங்க. சரி, நானே சொல்லிடுறேன். 2 யோசுவாவும் காலேபும். யோசுவாவும் 6 லட்சம் ஜனங்கள்ல 2 பேர் தான் கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. ஜாக்கிரதை. 6 லட்சம் பேர் ஓடின ஓட்டத்துல வெற்றி 2 பேருக்கு தான் கிடைச்சு. காரணம் என்ன? ஒரே முறுமுறுப்பு, ஒரே முறுமுறுப்பு. எப்ப பார்த்தாலும் கடவுளுக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒரே முறுமுறுத்த வாழ்க்கை. நோ பிளஸிங், நோ ஆசீர்வாதம், விடுதலை கிடையாது. 6 லட்சம் பேரை 11 நாள்ல அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல, அது வனாந்தரம், பாரான் வனாந்தரம். பாரான் வனாந்தரத்திலிருந்து அப்படி தெற்க அப்படி பார்த்தாங்க ஒரு மலை. அந்த மலையை ஏறி அந்த பக்கம் இறங்கியாச்சுன்னா கானான் தேசம். ஹலோ, கேக்குறீங்களா? உங்களோட 2 சொல்றவங்க அல்லேலூயா. மௌனத்தில் இறங்குறவங்க தான் கர்த்தரை துதியார்கள். சத்தனடாம நீங்க இருந்தீங்கன்னா ஒருவேளை பீஸ் பேசின்னு நான் நினைச்சுடுவேன். அதனால பாருங்க, அவங்க இருந்துட்டு இருந்த இடம் பாரான் வனாந்தரம். அதுல இருந்து அப்படியே அப்படி தெற்கு பக்கமா அப்படி போனா அங்க என்னது? ஒரு மலை. அந்த மலையை தாண்டினா என்னது? கானான் தேசம். இருந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு எத்தனை நாள் தெரியுமா? 11 நாள், 11 டேஸ் பிரயாணம். 11 நாள் பிரயாணத்துல அங்க போயிட்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட உழவு பார்க்க போன பிள்ளைகள் 12 பேர் போனாங்க. 12 பேர் போனாங்க. 40 நாள் அந்த கானான் தேசத்தை சுற்றி திரிந்து அது எப்படிப்பட்ட தேசம், நல்ல தேசமா கெட்ட தேசமா என்பதை அவர்கள் பார்த்து விட்டு ஜனங்கள் மத்தியில் சொன்ன பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் ஐயோ, யார் 10 பேர் சொல்லிட்டான், அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், நம்மளால எதிர்க்க முடியாது, மோதி நாம ஜெயிக்க முடியாது. இதை விட உன்னை அரசாளுகிற ஒரு ராஜா, பார்வன் ராஜா கொடூரமானவன், அவன் கையில் உன்னை தப்பித்தார். இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு இருக்கணும். உண்மையில ஜிஜுபி அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிருந்தா நீ பண்ணுவாங்க கானானுக்குள்ள போயிருக்கலாம். ஆனா 12 பேர் போனதுல இந்த காலேபும் யோசுவா மட்டும்தான் நல்ல செய்தி சொன்னாங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நாங்க தூக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த கனியை பாருங்க. இது அருமையா. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல
அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய விவசாய விளைச்சல்கள் அவ்வளவு அருமையான ஒரு விளைச்சலாக காணப்படும். காரணம் என்ன? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அதான் கானான் தேசம். அந்த தேசத்துக்கு இவங்க என்ன பண்ணாங்க? 10 பேர் சொன்னதை நம்பி ஒரே முறுமுறுப்பு, ஒரே அழுக. உடனே ஆண்டவர் சொன்னார், கோபம் ஆகிப்போச்சு ஆண்டவர். அவர் சொன்னாரு, நீங்க யாருமே அங்க போவது இல்லப்பா, 40 வருஷம் உங்களை நான் சுத்தி 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 வர பண்ண போறேன், நீங்க காணாம போக மாட்டீங்க, நீங்க எல்லாம் செத்து இன்னைக்கு இருக்கிற உங்க பிள்ளைகள் தான் அங்க போய் சேருவாங்க, நீங்க எல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் கோபத்துல சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த ஜனங்கள், நாங்க ஏற போறோம், நாங்க மலையேற போறோம், நாங்க மலையில ஏறி அங்க போய் ஜெயிக்க போறோம். போனாங்க. அங்க அமெரிக்கரிய ருசியன் எல்லாரும் அப்படியே கீழே இறங்கி வந்து மேல மொத்தமா விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடந்து விசுவாசம் இல்லாமல் முறுமுறுப்பு கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளான ஜனங்களாலே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. 6 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்திலே சுத்தி சுத்தி 40 வருஷம் ஆண்டவர் அவ்வளவு பேர் செத்து விடுபடி அந்த 2 பேர் போனாங்க. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை அல்லேலூயா. எவ்வளவாய் விசுவாசிக்கிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அநேக அற்புதங்களை செய்து உன்னை வழிநடத்த வரவராக இருக்கிறார். யோசேப்பு உன்னுடைய வாழ்விலே சிறைச்சாலையில் போடப்பட்டவர். ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்து கொண்டே இருந்தது. சொப்பனக்காரர் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்க அந்த சொப்பனங்கள் எல்லாம் விசுவாசித்து இந்த சொப்பனத்தின் மூலமாக அவன் நினைச்சுகிறான், மிகப்பெரிய உயர்வை அடைகிறான். அவன் முறுமுறுக்கிற ஆண்டவரே, நாம் பரிசுத்தத்திற்காக பாவத்தை விட்டு விலகி ஓடினே, எனக்கா சிறந்தவனே நான் கேட்கவே. ஹலோ, நாம தான் என்ன பண்ணுவோம்? ஏன் ஆண்டவரே, நான் தான் பாவத்தை விட்டு ஓடினேனே, எனக்கு ஏன் இந்த தண்டனை ஆண்டவரே? அதனால நம்ம வழங்காம போறோம். ஆனா அவன் வந்து என்ன இல்லை, அதை அப்படி கேட்கவே இல்லை. தரிசனத்தோடு சொப்பனத்தோடு வாழ்ந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் சிம்மாசனத்திலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. அத்தனை ஜனங்களையும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் போஷிக்கும்படியான ஒரு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்தது. யோபுவை பாருங்க, அவ்வளவு கொடிதான வேதனையிலும் வாழ்க்கையில். யோபு 2:10 எடுத்து வாசிங்க. யோபு 2:10 10வது வசனம். அவன் சொல்றான், அவன் கொண்டாடி சொல்றான், யோபு கேள்வித்த மனுஷன், நீ இன்னுமா நீ விசுவாசிக்கிறவன் அவன் தேவனை, அவரை மறுநிலைத்து ஒரு ஜீவனை விடு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் இழப்ப பார்த்தா இவன் கர்த்தர் தனக்கு தந்த ஆசீர்வாதமா. அல்லேலூயா. கவனமா கேட்கிறீங்களா இல்லையா? யோபு கொண்டாட்டி, எனக்கு இவ்வளவு இழந்து போனேனே, ஐயோ என் பிள்ளைகள் செத்து போச்சு, என் சொத்து சொகுலாம் போயிடுச்சேன்னு அவன் இழவுக்கு அழுதுகிட்டு இருந்தான். ஆனா இவன் எனக்கு அதெல்லாம் ஆண்டவர் தந்தாருங்கிற அவனை ஆண்டவருடைய நாமத்தை மயக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால 10வது வருஷத்துல அவன் சொல்றான், அட பைத்தியக்காரி, நீ பேசுறது மாதிரி நான் சொல்ல மாட்டேன், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் முதல்களினால் பாவம் செய்யவில்லை. முறுமுறுக்காதே, முறுமுறுத்தா வலிக்கு நோய் வந்துடும். அல்லேலூயா. முறுமுறுக்காது. யோபு பக்தனுடைய வாழ்க்கை வேதத்திலே பல அசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அற்பமான சில காரியங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்துவிட்டு கிடைக்கவில்லையே என்று ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்காதபடி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மறுமைக்கான நோக்கத்தோடு நாம் வாழுவோம். இயேசு வரப்போகிறார். இந்த நாள் இன்றோ நாளையோ நமக்கு தெரியாது.
பார்க்கிறோம். அரசியலத்தை பிடிப்பதில் பயங்கரமா இஸ்ரவேல் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. பயங்கரமா இன்னைக்கெல்லாம் பார்த்தேன், குழந்தைகள் ஒரு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கு, பக்கத்துல குண்டுகள் விழுது. ஆனா அந்த குழந்தைகளுக்கு அது விளையாட்டு, அது பாட்டு விளையாண்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா அது கேட்டு கேட்டு சத்தத்தை கேட்டு அப்படியே அது ஒண்ணுமே தெரியல. ஒருவேளை அந்த குண்டு சத்தத்திலேயே அது காதுகளுக்கு ஒருவேளை டமராயிருக்குமா என்னன்னு தெரியல, அது பாட்டு விளையாண்டுட்டு இருக்கு. பயப்படலை. பிடிபடம் போகிறது அவசியம். அடுத்தது ஆண்டவருடைய வருகை. அல்லேலூயா. எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம நினைக்கலாம் 100 வருஷம் 2 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்து ஆண்டவர் வரும்போது அப்படியே சொந்தம் சொந்தம்னு. ஆனா ஒரு இது ஆண்டவர் கேட்க, உன்னை நான் அறியேன். டோர் க்ளோஸ். மணவாளன் என்னுடைய மணவரையை சாத்திடுவார். நீ வெளியில இருந்து தள்ளிக்கிட்டு இருந்தா உன்னை நான் அறியேன்னு சொல்லிடுவார். ஆயத்தமாவும் ஆண்டவரை முறுமுறுக்காதபடி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதித்துக் கொண்டே துதி. அதனாலதான் தாவீது சொல்றார், எக்காலத்திலும் ஆண்டவரை நான் சொல்லிருக்கேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் அரசாங்கத்துல அந்த பதவியில உட்கார்ந்து இருந்தாலும் சரி, பதவியை விட்டு இறங்கி ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒவ்வொரு புகையா போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை துதிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்வேன்? கர்த்தரையே பாடுவேன், கொண்டாடுவேன் என்று சொல்லுகிறேன். சாட்சிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இவங்களெல்லாம் சாட்சியா இருக்கு. சோகம் வந்துட்டுன்னா அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு மூக்கை சிந்திக்கிட்டு அப்படியே சோகமில்லை சோத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். இதுதான் அவருக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அன்னைக்கு ஒரு போட்டோ போட்டேன். உடனே கத்தாருக்கு உடனே ஒரு போன், அடுத்த நிமிஷம் அதுக்கு ஒரு சமூகம் அந்த ஒரு நான்காவது கேட்கிறாங்க, செலவு இருக்கிறீரா செப்பீரா. எந்த சூழல் நான் தேவனுடைய சமூகத்துல நான் நிற்பதிலே ஆண்டவர் எனக்கு என்கிறார் துணை செய்கிறார். எந்த சூழலாக வேண்டாம்னு சொன்னா தப்பான காரியங்கள் செய்யக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, பேசியதற்கு மன்னிப்பு கேளு அப்படின்னா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் கேட்க மாட்டான். ஒளிந்து வராதுன்னா உடனே ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நின்றுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த வேலையை செய்யப்பா அப்படின்னா செய்ய மாட்டாங்க. இது செய்யாம போ அப்படின்னா உடனே சந்தோஷமா. எதுக்கு பிடிக்கவங்க? ஆண்டவர் எதை பார்ப்பாரு? உன் கீழ்விடுதல் எப்படி இருக்கு? நீ செய்யக்கூடிய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமா? நீ உண்மையா ஆண்டவருக்கு இருக்கிறியா? இன்னைக்கு வர எனக்கு ஆண்டவர் அந்த சுகத்தை தான் கொடுத்துருக்காரு. ஒரே வருஷத்துல 3 ஆபரேஷன். உங்களுக்கு புரியாது, 3 ஆபரேஷன் என் சரீரத்தில் நடக்குது. ஒரு ஆபரேஷன் சொன்னா ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? மயக்க இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. 3 ஆபரேஷனும் செய்யவே மாட்டாங்க. எந்த ஒரு டாக்டர்களும் எங்க சரியா சொல்லிருந்தோம்னா செய்ய மாட்டாங்க. நான் போவேன், ஹாஸ்பிட்டலுக்கு படுத்துருவேன். கூட யாரும் இல்லையா? என் கூட ஒருத்தர் வந்துருக்காரு. அதே இல்லையா? அவ்வளவுதான், சரி நடத்து, ஆபரேஷன் முடிஞ்சுவோம். டாக்டருக்கு சோதரம் ஒன்றும் ஒரு சேதமும் என்னை அணுகாதபடி பார்க்கலாம். இப்பவும் அப்படித்தான். கடவுளை நம்புகிறேன், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறேன். எந்த ஒரு முறுமுறுப்பும் கிடையாது. எனக்கு வந்திருக்கிற விலைகளும் சில நேரத்தில் அப்படி கையை இப்படி திருப்பி இந்த பேக் பாக்கெட்டுக்கு அப்படி கொண்டு போனா இந்த ஷோல்டரே நம்ம கீழே விழுத மாதிரி அப்படி ஒரு வேதனை இருக்கும். துடிக்க ஏத்துறேன் ஒரு 20 செகண்ட்ஸ் ஸ்தோத்திரம். இந்த 20 செகண்ட்ல ஒரு 10 ஸ்தோத்திரமாவது என் வாயில வந்துடும். பிரைஸ்லாட் அல்லேலூயா. 11வது ஸ்தோத்திரம் வரதுக்கு அந்த வழி என்னோட ஓடிவோம். பிரைஸ்லாட் அல்லேலூயா.
அதே கையை தூக்கி கர்த்தருக்கு ஒரு நன்றியை அல்லேலூயா. லூக்கா 17:17 ஆண்டவர் 10 பேருக்கு சொந்தம் கொடுக்கிறார். 10 பேர், 9 பேர் காணாம போயிட்டான். 9 பேர் காணாம போயிட்டான். ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வந்தான். வாசிப்போம் 17:17. லூக்கா என்னம்மா கேக்கா? லூக்கா 17:17. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் இருக்கு. அல்லேலூயா. நான் என்ன ஒரே ஒரு சமாரிய மாத்திரம் அவருடைய பாதத்திற்கு குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரிய. மற்ற 9 பேர் யாரு சொல்லுங்க? மற்ற 9 பேர் யாரு? ஒருத்தர் நன்றி செலுத்த வந்தான். உண்மையிலே சொல்லுவேன், உங்களுக்கு செய்த அற்புத அதிசயங்களை ஒரு புறஜாதிக்கு ஆண்டவர் செய்திருந்தா அவங்க தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றியா இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த வேதவசனம் சொல்லு. நான் சொல்றேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா அப்படியே இருக்குங்க. 10 பேரும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யூத ஜாதி, இஸ்ரவேல் ஜாதிகள். ஒருத்தர் சமாரியன். அவனுக்கு இருக்கிற அந்த நன்றி உணர்வு உனக்கு இருக்கணும். ஆண்டவர் அதுதான் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ நன்றி அறிந்த உள்ளத்தோடு நீ ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருக்கு மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. கர்த்தர் உன்னை எக்காலத்திலும் கைவிட மாட்டார். எப்பொழுதும் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடுவித்து காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், என்றென்றும் உன்னை வாழ வளமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அவரே இயேசு கிறிஸ்து. அவரே நல்ல மேய்ப்பர். ஆம் சுதந்திரம். அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் தாட்சி அடையும் என்று நாம் வைராக்கியமாக சொல்லி முன்னேற நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். ஆப்சோதரி இன்மைக்காக மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை அமையாமல் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோகம், அதை நிச்சயமாக நாம் அடைவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் இயேசுவின் பேர் நம்பிக்கை வைப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:19. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி ஆப்சோதரம் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பவுல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆப்சோதரம் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இல்லாதபடி பரலோகத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வராக. அவருக்கே என்றென்றும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். கண்களை மூடி நாம் செபிப்போம்.